சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்தாமணி பிளான் போடுறாங்க. எப்படியாவது மீனாவை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் அவ இங்கிருந்து பிரச்சாரம் பண்ண போறா. தேர்தல்ல அவ எப்படி வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு சிந்தாமணி கார்ல உட்கார்ந்துட்டு அடியால அனுப்புறாங்க. அங்க நம்ம மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல்ல மனு கொடுக்கறதுக்காக இப்ப வாக்குறுதி எல்லாம் சொல்லிட்டு பயங்கர கிராண்டா முத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மீனா முத்துன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் டான்ஸ் சொல்லிட்டு வாக்கு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. முத்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. மீனாவுடைய பக்க பலமே முத்து தான். முத்துவை அடிச்சுட்டா அதுக்கப்புறம் மீனாவால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணி முத்துவை கத்தியால குத்த சொல்றாங்க. முத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மீனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளை நினைச்சா கூட இந்த தேர்தல்ல பண்ண முடியாது. எப்பவுமே மீனா எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிந்தாமணி முடிவு பண்றாங்க. இப்ப முத்துவை கிட்டத்தட்ட கத்தியால குத்த வராங்க. கரெக்டா நம்ம மீனா அதை பாத்துடுறாங்க. மீனா பார்த்துட்டு என்னங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சா நான் அந்த ரவுடி பாத்தீங்கன்னா நம்ம மீனாவோட கையை கிழிச்சிட்டு போயிடுறாங்க. மீனாவுக்கு பயங்கர ரத்தமா ஒழுகுது. என்னங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம மீனா மயக்கம் போட உடனே சிந்தாமணி அடப்பாவி முத்துவை குத்த சொன்னா மீனாவை குத்திட்டா. யாராவது கூட்டத்துல நம்மள பாக்குறதுக்குள்ள நம்மளே இங்க இருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப சிந்தாமணி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மீனாவுக்கு ரத்தத்தை பார்த்ததுமே அப்படியே மயக்கம் ஆயிடுறாங்க. மீனா மீனா கண்ணு திறந்து பாரு மீனா மீனான்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கத்த மீனா கண்ணு திறக்கிறதே கிடையாது. உடனே சீதால இருந்து எல்லாருமே பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கிறதுனால இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சீதா சொன்னதும் என்ன ஆனாலும் சரி மீனாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது சீதா, எப்படியாவது மீனாவோட உயிரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆளுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி போராட்டம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க மாமா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப சிந்தாமணியா ரொம்பவே டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மீனாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம தான் பண்ணுன்றது மட்டும் தெரிஞ்சா அந்த முத்து என்ன பண்ணுவான்னு வேற தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சிந்தாமணி அக்கா அது எப்படிக்கா தெரிய வரும், அதெல்லாம் எதுவும் தெரியாது, நீ இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா அந்த முத்து மீனாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா அடுத்த நிமிஷம் என்ன ஆகுவானே தெரியாது, அந்த அளவுக்கு அவனுக்கு கோபமா வரும், அதை பத்தி தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி வாயை மூடல. கரெக்டா முத்து நிக்கிறாங்க. உனக்கு போட்டியா நாங்க வரோம்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி சில்லறத்தனமா ஒரு விஷயத்த நீ பண்றியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இங்க பாருப்பா, என்ன நீ பாட்டுக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்க, என்ன நடந்துருச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு கத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய மீனாவுக்கு இப்படி ஒரு நிலைமைனா அதுக்கு காரணம் நீதான், உன்னாலதான் என் மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு முத்து, நானும் போட்டிடுறேன் மீனாவும் போட்டிடுறா, நாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டிட்டு இருக்கோம். இதுல மீனாவுக்கு என்ன சம்மந்தம், மீனாவை நான் என்ன பண்ண போறேன்றாங்க. ஏன்னா அவளுக்கு ஆதரவு வந்துட்டே இருக்குன்றதுனால நீ தான் ஆளை வச்சு இப்படி பண்ணிருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். முன்னாலதான் என் மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, மீனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, முதல்ல மீனாவோட உயிரை காப்பாத்து, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சண்டை போடுறது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து போ, மீனாவுக்கும் நடந்ததுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், இதை பண்ணது நீதான்ற விஷயம் எனக்கு தெரியட்டும், அப்புறம் பேசிக்கிற உனக்குன்னு சொல்லிட்டு முத்துவும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப டாக்டர் மீனாவுக்கு கையில கட்டு எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க. டாக்டர் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ நல்லா தானே இருக்கான்றாங்க. அவங்களுக்கு லைட்டா தான் ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, மீனா ரொம்பவே நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. மீனா ஏன் மீனா இப்படி பண்ண, எதுக்காக மீனா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க அவங்க உங்களை கத்தியால குத்த வந்தாங்க, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றா இருந்தா என்னால் அதை எப்படிங்க தாங்க முடியும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு முத்து மீனாவை கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. விஜயா வராங்க. விஜயா நான் சொன்னா யார் கேட்குறா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, பூவை மார்க்கெட்ல வாங்கினோமா,
கட்னமா இப்படி இருக்கிறத விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணா 1008 பிரச்சனை வரதான் செய்யுன்றாங்க. உடனே அண்ணாமலை கோவப்படுறாங்க. விஜயா, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பாரு இதேதான் பேசிட்டு இருப்பியா? மீனாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அதை பத்தி கவலைப்படல. முத்துவுக்கு வந்த விஷயத்த அவ தடுத்து நிறுத்திருக்கா. அதை பத்தி ஃபீல் பண்ணல. இப்ப அவ எலெக்ஷன்ல நிக்கிறது தான் உனக்கு பிரச்சனையா? ஏன் விஜய் இந்த அளவுக்கு நீ சுயநலமா இருக்க? அதுவே மனோஜ் கண்ணுல சின்னதா ஒரு தூசு பட்டு இருந்தா நீ எப்படி துடிச்சு போயிருப்ப? முத்துவும் உன்னுடைய பையன்தான், இவளும் உன்னுடைய மருமக தான். அதையே உன்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்பா விடுங்கப்பா, அம்மா இப்படி எல்லாம் பேசலன்னா தான் ஆச்சரியம். இதெல்லாம் எங்க 2 பேருக்குமே பழகி போன விஷயம். இதுக்கு எதுக்காக நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்கப்பா, பாத்துக்கலான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. முத்து, இந்த கூட்டத்துல யார் இதை பண்ணாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா தேடிட்டு இருக்கேன், கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது யாருன்றது மட்டும் கிளாரிஃபை ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கு இந்த முத்தோட இன்னொரு முகத்தை அவங்க பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, ஒருவேளை இது சிந்தாமணி தான் பண்ணிருப்பாங்களா? இல்ல இல்ல, சிந்தாமணி எல்லாம் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. எதுக்கும் நம்ம சிந்தாமணி கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க மாஸ்டர், உங்க மருமக எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா சிந்தாமணி, இதை நீங்க தான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பின்ன என்ன மாஸ்டர், அவளுக்கு ஏகப்பட்டதா எல்லாமே வரவேற்புல இருந்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்தது. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல உடனே விஜயாவுக்கா பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்க, எனக்கும் அவளுக்கும் 1008 விஷயம் இருக்கட்டும். அவ எனக்கு பிடிக்காத மருமக தான். அவளை மருமகன் சொல்லிக்க எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக அவ கையை இந்த அளவுக்கு கிழிப்பீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க? அவ கையே இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்கு. நான் மட்டும் கோபப்பட்டு உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் பயங்கரமா மீனோக்காக சப்போர்ட் பண்றாங்க. மாஸ்டர், அவ உங்களுக்கு பிடிக்காத மருமக தானே? அது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு நாங்க கூடிப்போம். அந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீ அவளை எலெக்ஷன்ல ஜெயிக்க விடாம இருக்கிறதுக்கு உன்னால நேர் வழியில என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. அதை விட்டுட்டு மீனாவுக்கு இப்படி அடிபடுற மாதிரி பண்ணிருக்கீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என் பையனோட லைஃப பத்தி நினைச்சு பாத்தீங்களா சிந்தாமணி? பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. மாஸ்டர், அது சொல்றாங்க. இங்க பாருங்க சிந்தாமணி, என் பையன் முத்துவுக்கு மட்டும் ஒரு வேலை நடந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. நீங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களுக்கு நல்லது சிந்தாமணின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே சிந்தாமணி, சாரி மாஸ்டர், இனி நான் எதுலையுமே தலையிட மாட்டேன். நான் உண்டு, என் தேர்தல் உண்டு, நான் இருக்க போறேன். இனி இதை பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா இந்த அளவுக்கு மனசு மாறிட்டாளா? மீனாவை பத்தி அந்த அளவுக்கு கழுவி ஊத்துறா. மீனாவை எப்படி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா கொடுக்குறா. ஆனா மீனாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிச்சு போயிடுறாளே. இவளை எப்படியுமே நம்ப முடியறதில்ல. இவ கிட்ட நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி மனசுல நினைக்கிறாங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்து மீனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப மீனா மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே விஜய போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வர்றது, ஜூஸ் குடுக்கறதுன்னு சொல்லிட்டு மீனாவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. உடனே அண்ணாமலை கேக்குறாங்க, விஜயா ஹாஸ்பிட்டல்லே அவளை பத்தி அப்படி பேசினேன், அவளை அப்படி கழுவி ஊத்துன, இப்ப என்னடானா அவகிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிற, எது உன்னுடைய உண்மையான குணம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, அவ உட்கார வைங்க, நீங்க பாட்டுக்கு நின்று பேசிட்டே இருந்தா எப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து மீனா, இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிச்சுக்கணும். அம்மாவுக்கா எப்ப மூடு மாறுதோ அப்ப உன்னை திட்டுவாங்க. அம்மாவுக்கு எப்ப மூடு நல்லா இருக்கோ அப்ப உன்னை பாராட்டுவாங்க. அதனால எல்லாத்தையுமே நீ தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. நடிப்போ உண்மையோ, அத்தை என்கிட்ட இந்த மாதிரி பாசமா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. மீனா, உன்னை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ சிந்தாமணி போடுற பிளான் மாதிரி தான் தோணுது. அவ என்ன பிளான் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கு உனக்கு பக்க பலமா, உனக்கு துணியா உன் புருஷன். உடனே ஸ்ருதி ஏன் மீனாவுக்கு பக்க பலமா நான் எல்லாம் இருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதி, ஸ்வேதான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க.
இதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது முழுக்க முழுக்க சிந்தாமணியோட வேலைதான், எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் பேச, எனக்கும் தாங்க நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இத பத்தி பேசி நம்மளுடைய விஷயத்த நம்ம மறந்துட வேண்டாம். சிந்தாமணி மீனாவை பார்த்து பயந்துட்டாங்க. அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பயம் போதும், சிந்தாமணி எப்படிப்பட்டவங்கன்றத நம்ம மக்களுக்கு நிரூபிச்சு நம்ம மீனாவை எப்படியாவது தலைவராக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டுட்டு விஜயா ஒரு பக்கம் அந்த சிந்தாமணி கிட்ட ஆள் பலம் பண பலம் சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, இவளால போட்டி போட்டு வின் பண்ண முடியுமான்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா, ஏதோ அத்தி பூக்குற மாதிரி ஒரு முறை மீனாவுக்கு சப்போர்ட்டா நல்லா இருக்க, ஒரு முறை இப்படி இருக்குன்றாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, வேண்டாம் விஜயா, எப்பவும் போல நீ பாட்டுக்கு அமைதியே இரு. அதுக்கப்புறம் சிந்தாமணி கூட கூட்டு சேர்ந்துதான் இப்படி எல்லாம் பண்றன்ற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை வீட்டை விட்டு கூட வெளியே தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு விஜயா சைலண்டா ஆயிடுறாங்க. இப்ப நம்ம சிந்தாமணிக்கு நியூஸ் தெரிய வருது, மீனா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்ற விஷயம். ஒண்ணு அந்த முத்துவாது ஏதாவது ஆயிருக்கணும், இல்ல மீனாவுக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கணும். ஆனா 2 பேருமே இப்படி பொழைச்சிட்டாங்களே, என்னதான் பண்றதோ ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஆனாலும் சரி, எனக்கு அதுல லாபமே வரலனாலும் பரவாயில்ல, மீனா என்ன முந்தி ஜெயிக்கவே கூடாது, நான் ஜெயிக்கவும் விட மாட்டேன், என்ன பண்ணினாலும் மீனாவை தோக்கடிச்சு தீருவேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சபதம் எடுத்துக்கிறாங்க. சிந்தாமணி சபதம் எடுத்தத இப்ப கேட்டுடுறாங்க. ரேகா என்னம்மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஜெயிக்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ற அளவு கூட நீ போகுவியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல கண்ணு, அது வந்துடுறாங்க, போதுமா போதும், எல்லா நியூஸும் நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல நீ நிக்கவே கூடாதுன்னு நான் சொன்னேன், என் பேச்ச கேட்கல. இப்ப நீயாவே உன் வாயால பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஒரு எலெக்ஷன்ல நின்று நீ ஜெயிக்கணும், அந்த மீனாவை தோக்கடிக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி நீ ஒரு விஷயம் பண்றியே, இதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா? ஏமா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ரேகா, இது என்னுடைய பிசினஸ் விஷயம், இதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இனிமே இத பத்தி பேச வேண்டாம், எல்லாமே நல்லதா நடக்கும். உன் அம்மா ஜெயிக்கணுன்ற என்ன ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? என் அம்மா நேர் வழியில ஜெயிச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷப்படுற முதல்ல நானா தான் இருப்பேன். ஆனா பணத்தை கொடுத்து இப்படி அடுத்தவங்களை காயப்படுத்தி இப்படி எல்லாம் ஜெயிச்சு நீ என்னத்த சந்தோஷமா இருக்க போற? நீ செய்யற பாவம்லாம் கடைசியில என் தலையில தான் வெடியுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏமா இப்படி பண்ற? நான் எது கேட்டாலும் நீ செய்வேன்னு சொல்லுவியே, இதுதான் நான் எது கேட்டாலும் செய்யறதா? எனக்காக ஒரே ஒரு விஷயம் செய்யணும்னா இந்த தேர்தல்ல இருந்து நீ வாபஸ் வாங்கினா இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. நீ ஜெயிச்சு என்னத்தை சாதிக்க போற? அந்த லேடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருன்னு சொல்லி ரேகா எப்படியாவது சிந்தாமணியை கன்வின்ஸ் பண்ணி இந்த தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா சிந்தாமணி ரேகாவோட பேச்ச கேட்டு தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்குவாங்களா, இல்ல மீனாவை பழித்தீக்க தேர்தல நிக்க போறாங்களா? இப்ப சிந்தாமணி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.